சும்மா நம்ம வீட்ல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஏதாவது பண்ணலாமா? அப்படின்னு ஒரு திங்கிங் வரும். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு திங்கிங். இந்த கப்பெல்லாம் ரொம்ப நாளா வேஸ்ட்டாவே இருக்கு. இந்த கப்ப வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலேயே நான் வேலைய ஆரம்பிச்சுட்டேங்க. நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னா, அது கார்டன் இல்ல செடியா தான் இருக்கும். இன்னைக்கும் அந்த மாதிரி தான் நான் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த செங்கோனியம் பட்டர்ஃப்ளை ஒயிட் பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு வகையான செங்கோனியம் பிளான்ட் தான். இந்த பிளான்ட் எல்லாம் ஒரு சின்ன பீஸா கொஞ்சம் வேர்ல முத்துன பகுதியா பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த செடிகள் எல்லாம் நிலத்துலயும் வளரும். அதே மாதிரி தண்ணியில வச்சாலும் நல்லாவே வளருங்க. அதனால இதெல்லாம் தண்ணியில போட்டு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான்ட் எல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். கூடவே இந்த மணி பிளான்ட் வகையை சேர்ந்த புரோக்கன் ஹார்ட் இதுலேயும் கொஞ்சம் முத்தின கிளைகளாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ரொம்ப அழகா தண்ணியில் வளர்கிற ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த அக்லோனிமா பிளான்ட்டை சொல்லலாங்க. இந்த பிளான்ட் தண்ணியில் வச்சாலும் ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நம்ம பாட்டில் வச்சாலும் ரொம்ப அழகாக வளருங்க. இந்த பிளான்ட்டை நான் 3 வாட்டி ரீபாட் பண்ணியாச்சு. இப்பவும் பாருங்க நல்லா பெருசா ஆகி தொட்டி முழுவதுமே அடைச்சிக்கிட்டு வேரோட இருந்துச்சு. இதில் ஒரு 3 பீஸ் கட்டிங்க நல்ல முதிர்ந்த கட்டிங்காக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாட்டை மறுபடியும் நம்ம ரீபாட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் பெரிய பாட்டை தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குதுங்க. கட் பண்ணி எடுத்த இந்த கிளைகளை எல்லாம் என்ன பண்ண அப்படின்னு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.